தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைல் ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ப்ரீசெட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இம்போர்ட் பண்ண பிறகு இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இங்கே இருக்க நேம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் வந்து கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கேயும் உங்களுக்கு டெக்ஸ்ட் லேயர் இருக்கும், இதுலேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அடுத்து நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் குரூப் லேயர் இருக்கும். இந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. இப்போ அங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி கீழே உள்ள குரூப்லையும் சேஞ்ச் பண்ணிங்க. அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. இந்த மூணு ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி ஸ்கேல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்மால் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. மேலே உங்களுக்கு கிராப் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் இமேஜ் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. கீழே உள்ள டெக்ஸ்ட் லேயரில் இமேஜ் வந்து நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்ளீட் ஆன பிறகு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே கரண்ட் ஃப்ரேம் எஸ் பிஎன்ஜியை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணி உங்கள் கீழே சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.